ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியா vs நெதர்லாண்ட் மேட்ச் கைஸ். டோர்னமெண்ட் செகண்ட் மேட்ச் கைஸ். வாங்க மேட்சுக்குள்ளே போய் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. நெதர்லாண்டு இப்போ நல்லா விளையாண்டுட்டு வராங்க முன்னாடியை விட. பார்ப்போம் எவ்வளோ டஃப்பாக விளாட்றோம். முதல் மேட்ச்சு நேபாள் கூட ஆடிருப்போம். சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்தியா vs NEPன்னு போட்டிருக்கு, அது போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். பவுலிங்காக ஆயிடுச்சு கைஸ். ஸ்ரேயஸ் எனக்கு தெரியாமல் இறக்கி விட்டேன். நம்ம தான் பேட்டிங். ஐயா ஃபஸ்ட்டு பாலே டாட்டு ஆயிடுச்சு. ரெண்டும் ஒரு டோர்னமெண்ட் கைஸ். 6 ஓடு அவ்வளோதான். நம்ம தான் எப்போவுமே நம்ம. ஃபோர் கைஸ். 6 போக வேண்டியது 4 போயிடுச்சு கைஸ். கமெண்டேட்டர்ஸ் கரண்ட் ரன் ரேட் வந்து 20 இருக்கு கைஸ். 4 இன்னொரு 4 சவால் விட்டோம். கைஸ் இன்னொரு 6 கைஸ். அவ்வளோதான் கைஸ். 4 6 தெரியலையே. 6 அவ்வளோதான். ரோஹித் சர்மானாலே ரோஹித் சர்மா தான். ஆஃப் கட்ரு போட்டுறாங்க. அவுட்டு. ஐயே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அவுட்டு. விக்கெட். நல்லா தான் போடுறாங்க கைஸ். இப்போ ஸ்கோர் போர்ட் அடுத்து கோலி இறக்க போகிறோம். விராட் கோலி. நான் விராட் கோலி ஃபேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது ஸ்பின்னு கைஸ். கைஸ் 6 கைஸ். ஸ்ரேயஸ் 6 அடிச்சிட்டாரு. அவ்வளோதான் கைஸ். ஸ்ரேயஸ் 6 அடித்த தருணம். ரன் ரேட்டை பாருங்க. 22/29. இன்னொரு 6 வாங்கிக்கோ. தடுத்துட்டோம் கைஸ். கைஸ் ஒரு கைஸ். நான் ஃபீல்டரே பார்க்கல கைஸ். சரி சூப்பர் சேவ் ஆகுது விராட் கோலி.
அதான் அப்படின்றாங்க விராட் கோலியை பார்த்து. கேரம் பால் போடுறாங்க காய்ஸ். இன்னொரு சிக்ஸா இல்லைன்னா தடுத்துருவாரா? 46. இது வந்து 6 போச்சு. அட்லீஸ்ட் பிரச்சனையே சரி அந்த மாதிரி ஆயிரும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். 33 ரன்ல இருக்கும். 45 ரன் தாண்டா அவ்வளோதான். இன்னொரு 4 or 6 வந்துருக்கு. 4. விராட் கோலி அடி தூள் கிளப்புறாப்ல. 6 or 4 வந்துடுற கைஸ். 6, 4. ஸோ அங்கே போனாலே 4 தான் கைஸ் போகுது. கீப்பர் பவுலர்கிட்ட பேசுகிற கடைசி பால் 45 தாண்டோன்னு ஒரு 6 அடித்தா 45 தாண்டலாம், இல்லைன்னா வரும். அவ்வளோதான் 6 அடிச்சாச்சு. 45 ஒரு வழியாக தாண்டிட்டோம். அவ்வளோதான் அவங்க 48 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா 20, விராட் கோலி 20, ஐயர் 20. ஃபஸ்ட்டு யாரை தேர்ந்தெடுக்கலாம்? பும்ராவே எடுப்போம். கிரிக்கெட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பால் போடுறோம். ஓ ஜஸ்ட் கைஸ். ஓ ஜஸ்ட் அவுட் ஆயிருக்கான் பையன். ஆஃப் கட்டர் போடுவோம், ஏன்னா பவுன்ஸ் ஆகும். ஓவர் த்ரோ போட்டுருவான்னு நினைக்கிறேன். இதனால பேக்கப் பண்ணிட்டாப்போ. அவுட்ஸிங் போட எல்லாம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். க்ரீனில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். டேரக்ட் ஹிட் அடிக்கும். அப்படியே அதான் திறமை கைஸ். சிங்கிள் ஓடிக்கிட்டு இருக்காப்புல தலைவர். இதுதான் ஸ்விங் போடுவோம். 4 கைஸ். ஒத்த கை 4. ரிஷப் பந்த் மாதிரி. ஸ்லோ பால் போட்டு பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒருத்தரவா இல்லை. லாஸ்ட் பால் கமெண்டேட்டர்ஸ். லாஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கோம் கைஸ். மறுபடியும் ஒரு 4 கைஸ். இந்த ஒரு 2 4 கைஸ். அப்புறம் 3 சிங்கிளா. ஆமாம், அப்போனா 11 ரன்னு இந்த ஓவரில் அடிச்சிட்டேன். 6 ரன் அடிச்சிருக்காப்புல பேரசி. மிட் அவுட் 5 ரன்னு. சாமி போடும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதான் பால் லெக் கட்டர் போட்டு பார்ப்போம். காய்ஸ் ஜஸ்ட் காய்ஸ்
எப்படி போச்சு அதான் திறமை காய்ஸ். டிவி சத்தம் வேற அதிகமா இருக்கு. ஐயா 2 ரொட்டாய் காய்ஸ். ஐயா டைவர்ட் ஸ்ட்ரைக். எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். கவலைப்படாதீர்கள். கைஸ் 2 தான் ஓடிடலாம் கைஸ். பண்ண போறாங்க 3 பால் 33 ரன் கைஸ். பார்க்கவே சிலிப்பா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதான் ஒரு விக்கெட் எடுத்தா சூப்பரா இருக்கும். எப்படா எடு சொல்ல கரெக்டா விக்கெட் கைஸ். விக்கெட். ஆக்கர்மேன் வராப்ல. அதே பாலை போட்டு பார்ப்போம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதே பாலை போட்டிருக்கோம். உள்ள தள்ளி போட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஐயா ஓர் லெக்கட்ரு போட்டு பார்ப்போம். அவுட் ஆகுவான்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை. போராட முடிச்சிருக்காப்ல. 24 ரன் வித்தியாசத்துல கைஸ் ஜெயிச்சிருக்கும் காய்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் காய்ஸ். பாய்.